இந்த மனைவிக்கும் சபைக்கு வரும்போது தான் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னே கற்றுக்குப்பாங்க. எப்படி கீழ்ப்படிக்கணும், எப்படி இவர் சபைக்கு வந்தால் தான் அன்பு கூற வந்து கற்றுப்பார். இவங்க சபைக்கு வந்தால் தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இது ஒரு கீழ்ப்படினா எல்லாம் நான் மட்டமா அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் திருப்ப சொல்கிறேன், கீழ்ப்படிதல்னா மட்டம் கிடையாது. கீழ்ப்படிதல்னா என்ன தெரியுமா, ரைட் பிலீவிங்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். என்னன்னா அவரை நான் முழுசாக நம்புகிறேன். சொல்லுங்கள், அவரை முழுசாக நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அது செய்கிறேன். ஹல்லேலூயா. இந்த டெஃபினேஷன்ஸ் மீனிங் அந்த என்ன அது ஒபீடியண்ட்டுக்கு த ரைட் பிலீவிங் போட்டுக்குது. என்ன போட்டுக்குதுங்க? ரைட் பிலீவிங். நான் சரியானதை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்கள், சரியானதை விசுவாசி. அதுதான் கீழ்ப்படிதலை குறித்து சொல்லுது. அதே மாதிரி லவ் அண்ட் கம்பேஷன். சபைக்கு வரும்போது தான் புருஷன் அன்பை பற்றி புரிஞ்சுப்பான். ஐயோ, கிறிஸ்து தன் சபையை அன்பு கூர்ந்து என்ன பண்ணுறாரு? ரத்தத்தையே கொடுத்து, தன்னையே பலியாக கொடுத்து சபையை நேசித்து சபையை கட்டுறதுக்கு தன் உயிரையே கொடுத்து கட்டுறது போல மனைவிக்கு உயிரிக்கும் மேலானதை கொடுத்து எல்லாவற்றையும் தந்து என்ன பண்ணுவேன்? கடைசி வரையும் அன்பா என்ன பண்ணுவேன்? அவளை நேசிப்பேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அன்பு, புருஷனுடைய அன்பு எப்போ வரானா? முழுசான எப்போ இந்த மனுஷன் சபைக்கு வரானா அப்போ தான் புருஷனுடைய அன்பையே புரிஞ்சு கொள்கிறான். சபைக்கு வராத மனுஷன் புருஷனுடைய அன்பை முழுசாக என்ன பண்ண முடியாது? புரிஞ்சு கொள்ளவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செஞ்சாலும் அப்புறம் அசட்டை பண்ணுவான் அவன். என்ன செஞ்சாலும் என்ன பண்ணிவிடுவான்? தப்பாக நினைக்க. அதுதான் சபைக்கு வாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து என்ன பண்ணுறான்? காப்பாற்றுறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். அவருடைய மாம்சத்திற்கு, அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு கூட இசைந்து இருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை குறித்தும் என்ன பண்ணுறேன்? சொல்லுகிறேன். தவிர இந்த இடத்துல சொல்கிறாரு, சபையை என்ன பண்ணுறாரு? அவர் வந்து காப்பாற்றுகிறாராம், போஷித்து காப்பாற்றுகிறாராம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தன் மாம்சத்தை பகைத்தன் ஒரு கர்த்தர் தன் சபையை என்ன பண்ணுறாரு? போஷித்து காப்பாற்றுகிறது போல. கர்த்தரை பார்த்து சபையை எப்படி வந்து போஷித்து காப்பாற்றுறதை பார்த்து தான் புருஷன் வந்து மனைவியை எப்படி வந்து ஃபீட் பண்ணும். இல்லைங்க, சாப்பாடுக்கு தானே கொடுத்துட்டேங்க. வெறும் சாப்பாடு இல்லைப்பா, எல்லாம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒழுங்காக காசு மாசான குத்துட்றேங்க. அப்புறம் என்னங்க, காசுக்கு மேலெல்லாம் நிறைய காரியம் இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பேர் சம்பாரிச்சு தூக்கி போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. அவள் தான் என் வேலை முடிஞ்சுது, இனிமேல் நீ பார்த்துக்கோ. போஷிப்புன்றது வேற சம்பாரிச்சு கொடுக்கறது இல்லைங்க. அன்பு, அரவணைப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், இதெல்லாம் புருஷனால் பெண் ஜாதிக்கு என்ன பண்ணணும்? கிடைக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பேர், எத்தனையோ பேர் சாப்பிட்டு அப்படியே போவாங்க. மனைவியை பார்த்து ஏம்மா சாப்பிட்டியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். என்னது நீ சாப்பிட்டியாம்மா? எத்தனை பேருக்கு விளக்குது? சில பேர் அதெல்லாம் கேட்டு பல வருஷங்களாக ஆயிடுச்சு. சாப்பிட்ருப்பாங்க. இதில் என்னங்க, நம்மளுக்கு சாப்பிட்டு தானேங்க வைக்கிறா அவளுக்கு. இதில் நம்ம என்னங்க கேட்கணும்? ஐயோ ஐயோ இயேசுவே தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் பிரிந்து மனைவியோடு கூட இசைந்திருப்பான். சொல்லுங்கள், மனைவியோடு கூட. கவனிங்க, இந்த கல்யாணம் ஆகிட்ட பிறகு இந்த புருஷன் மனைவியோடு கூட இசைந்திருப்பானா? சொல்லுங்கள், மனைவியோடு கூட இசைந்திருப்பானா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எங்கே இசைந்திருப்பானா? மனைவியோடு. கல்யாணம் ஆச்சுங்க, அவன் அம்மா அப்பா விட்டாங்க, அவன் பின்னாடியே போயிட்டாங்க. கர்த்தர் அப்படி தான் வச்சுக்கிறாரு, அப்படி தான் போவான் அவன். சொல்லுங்க, கர்த்தர் அப்படி தான் என்ன பண்ணிக்கிறாரு? வச்சுக்கிறாரு. அவன் மனைவியோடு தான் என்ன பண்ணுவான்? அவன் போவான், இசைந்து இருப்பான். சொல்லுங்க, இது ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பரலோகத்தில் இருக்க விரும்பல. சபை தான் மனைவி.
அவர் அங்கே இருக்கிறத காட்டிலும் எங்கே இருக்க விரும்புகிறாராம்? கவனிங்க, உங்களோடு கூட இருக்க தான் விரும்புகிறாராம். உங்களை மனைவியாக பார்க்குறார், அல்லேலூயா, மனவாட்டியாக பார்க்குறாரு. அவர் அங்கே இருக்கிறது போல பெருசு இல்லை, உங்களோடு கூட இருக்கத்தான் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சபைன்னா என்னன்னா கர்த்தருக்குள்ளோடு கூட இருக்கிற நேரம். இன்னும் சொல்கிறாரு, இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் என்ன பண்ணுறேன்? சொல்லுகிறேன். பாருங்கள், சபை என்பது ஒரு பெரிய ரகசியம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. குடும்பத்திலலாம் ரகசியங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி சபை வந்து ஒரு ரகசியம், மிஸ்ட்ரீஸ். அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? வாங்க பாருங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இங்கே வந்தால் தான் தெரியும் தேவனுடைய அன்பு, அரவணைப்பு, ஆசீர்வாதம், நன்மை, சுகம், பலன். அவர் எவ்வளோ கேர்டேக் பண்ணுறாரு, எவ்வளோ அரவணைக்கிறார், எவ்வளோ ஆசீர்வதிக்கிறாரு, எவ்வளோ உயர்த்துக்கிறார், எவ்வளோ மேன்மைப்படுத்துகிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது சபை. நான் சொல்கிறேங்க, நீங்கள் சரீரமாக இருக்கிறீங்க, அவர் தலையாக இருக்கிறாரு, அவர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார், அவர் அன்பு கூறுறாரு, அவர் உங்களோடு கூட இருக்க. எப்படி கணவன் வந்து மனைவியோடு கூட எப்படி இருப்பது போல தேவன் நம்மளோடு கூட இருக்க விரும்புகிறார் சபையில். விளங்குதா? ஒரு ஆமேன்னு சொல்லுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே தான், இங்கே தான் இருக்க விரும்புகிறார். அதனால் மணவாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, புருஷனோடு கூட இணைந்திருப்பது போல மணவாட்டி மணவாளனாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருக்கணும், சபையோடு கூட இணைந்திருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் பாருங்க, கூடி வரலன்னா அவன் அறுப்புண்டு போவான்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ஒரு நாளும் நம்மளை தள்ளவே, என்னிடத்தில் வருகிற நான் ஒருவனை என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ளவே மாட்டேன் அப்படின்றார். ஆகவே சபையோடு கூட இணைந்திருக்க, சபையோடு கூட இணைந்து இருப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உங்கள் கையின் பலனு, உங்கள் கையின் ஆசீர்வாதம், உங்களுடைய எல்லா காரியங்களும் நன்மை பயப்பதற்கு தேவனோடு கூட இணைந்திருங்க, கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க, சபையோடு கூட இணைந்திருங்க, வார்த்தையோடு கூட இணைந்திருங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறார்? ஜெபம் பண்ணுறார். இப்படி ஜெபம் பண்ணி ஒருவன் இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டா அவன் தலைமுறையாக அவன் நல்லா என்ன பண்ணுவான்? மகிமை உள்ளதாக என்ன பண்ணுவான்? அவன் இருப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவே, எங்களை மீட்பதற்கும் ரட்சிப்பதற்கும் சபையாய் மாற்றுவதற்கும் முது இன்னுயிரையே தந்து ரத்தத்தையே சிந்தி முது வசனத்தை தந்து எங்களை சொந்தமாக்கி இருக்கிறீங்க. நீங்களே எங்கள் மணவாளன், நாங்கள் உமது மணவாட்டி. நீங்கள் எங்களுக்கு தலையாக இருக்கிறீங்க, நாங்கள் சரீரமாக இருக்கிறோம். இந்த சரீரமான சபையை நீர் அதிகமாய் விரும்புகிறீர், நேசிக்கிறீர் என்பதை இந்த நாளில் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. சபையோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே கர்த்தாவே ஒரு வெளிச்சத்தையும் ஒரு வெளிப்பாடையும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வெளிப்பாடுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபையை ஆண்டவரே அப்பா விரும்பி, அது சபை சத்தியத்துக்கு தூணாக இருக்கிறபடினால சத்தியத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி சபைக்கு வர நீர் கிருபை செய்யுங்க. எந்த விதத்திலும் குடும்பமும் சரி அசையாதபடி பாதுகாப்பதற்கு சபையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஆழமான அறிவை தந்தபடியால் உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறோம், போக்குவரத்தை ஆசீர்வதிக்கிறோம், சரீர சுகத்தை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை எண்ணி பாருங்க, தாய் தகப்பன்களை எண்ணி பாருங்க, அவங்க வேண்டிக் கொள்கிற காரியங்களுக்கு கிருபை செய்யுங்க. இவர்களை நீங்கள் ஆசீர்வாதமாய் வைங்க. இவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு ஆசீர்வாதம் தங்கட்டும். இவர்கள் நிமித்தமாக அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கட்டும், எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் எங்கே போனாலும் உமது நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உமது பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்.